கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், உங்களோடு பேசவும், உங்களுக்காக செயல்படவும், உங்களை பாதுகாக்கவும், ஐயா ஆபத்து காலத்திலே, அவசியமான நேரங்களிலே உங்களுக்காக செயல்பட காத்திருக்கும் அற்புதமான தேவதூதர்களை குறித்து தியானித்து விட்டு இன்று ஜெபிக்க போகிறோம். நன்றாக கவனியுங்கள். நிச்சயமாக தேவதூதர்கள் இருக்கிறார்கள். ஐயா, அவர்கள் உங்களையும் உங்களை பிள்ளைகளையும் பாதுகாக்க முடியும், வழி நடத்த முடியும். உங்கள் கால்கள் மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுடைய கால்கள் கூட கல்லிலே இடறிவிடாதபடி அவர்கள் உள்ளங்கையிலே உங்களை ஏந்தி கொண்டு போகும்படியாய் கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிடுவார். அப்படியாய் ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ள போகிறவர்களுக்கு விடுதலையை, ரட்சிப்பை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, தேவ கிருபையை சுதந்தரித்துக் கொள்ள போகிறவர்களுக்கு பணிவிடை செய்கிற பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் இந்த பரிசுத்த தூதர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, யோசேப்பு என்கிறதான அற்புதமான மனிதன் பாருங்கள், தன்னுடைய மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்பட்ட பொழுது தேவதூதன் சொப்பனத்திலே அவருக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தி ஆகி இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று ஒரு அற்புதமான காரியத்தை சொல்லி அந்த குடும்பத்திலே, அந்த குடும்ப வாழ்க்கையிலே, அந்த அற்புதமான பெண்ணினுடைய வாழ்க்கையிலே ஒரு சிக்கல், சிரமம் வராதபடி அற்புதமாக தேவ தூதன் வழி நடத்தினதை பார்க்கிறோம். இன்னும் பாருங்கள், நிச்சயமாக யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக் கொண்டான் என்று மத்தேயு 1:24 பார்க்கிறோம். இன்னுமாக அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், மத்தேயு 2:13 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, பிள்ளை பிறந்து பிள்ளையை வந்து பார்க்க வந்த சாஸ்திரிகள் கடந்து போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். பாருங்கள், தூதனே வந்து பேசுகிறார். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கேயே இரு என்றான் என்று வாசிக்கிறோம். எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், சொப்பனத்தில் இப்படியாய் காணப்பட்டு சகரியாவோடு எலிசபெத்தோடு பேசின அற்புதமான தூதர்கள் மரியாளோடும் யோசேப்போடும் பேசினதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து பாருங்கள், மத்தேயு 28:5 தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள். ஐயா, அந்த கல்லறை அருகே காத்திருந்த, இயேசுவை அடக்கம் பண்ணிய கல்லறை அருகே காத்திருந்த அந்த ஸ்திரீகளை நோக்கி அற்புதமான வார்த்தையை சொல்லுகிறார்கள் தேவதூதர்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவோம், அவர் இங்கே இல்லை என்று அவரை குறித்த காரியத்தை அந்த அற்புதமான மகதலேனா மரியாள் மற்றும் உடனிருந்த பெண்களுக்கு அற்புதமாக தேவதூதர்கள் வழி நடத்தியதை நாம் பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இந்த தூதர்கள் உங்களுக்காக பேச முடியும். இது ஆபத்து காலங்களில், அவசியமான நேரங்களில் பேசுவார்கள் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இன்னும் லூக்கா 1:28 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த தூதன் வந்து பிரவேசித்து, கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஓ மைட்டி காட், பாருங்க எவ்வளவு அற்புதமான காரியங்களை அறிவிக்கிறார்கள். பாருங்கள், தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஒரு நண்பர்கள் பேசுகிறது போல, நம்மை காப்பாற்றுகிறவர்கள், நம்மை ஆதரிக்கிறவர்கள் வந்து நின்று பேசுகிறது போல அற்புதமாக தேவதூதன் பேசியதை நாம் இங்கே வேதத்திலே அற்புதமாக காணலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இன்னும் பாருங்கள், தேவதூதன் அவனுக்கு பிரயோத்திரமாக, நான் தேவ சந்நிதியில் நிற்கிற காபிரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கும்படி அனுப்பப்பட்டு வந்தேன். ஓ மைட்டி காட், ஹல்லேலூயா. இப்படியாய் தேவதூதர்கள் பேச முடியும் என்று நம்புங்கள். உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் அவர்கள் பாதுகாக்க முடியும். எந்த சூழ்நிலையிலும், எந்த அவசியமான சூழ்நிலைகளிலும் நிச்சயமாய் உங்கள் கால்கள் இடராதபடி அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளுவார்கள். ஐயா, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை கர்த்தருடைய தூதர்கள் சூழ பாளையம் இறங்கி அவர்களை பாதுகாப்பார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என் அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் நம்ப வேண்டும், இந்த தூதர்கள்
அவர்கள் உங்களுக்காக என்ன செய்ய முடியும்? உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நிச்சயமாய் அவர்கள் வழி நடத்த முடியும். பாதுகாப்பு அரணாய் நிற்க முடியும். எந்த இடத்திலே நீங்கள் தவறி போகாதபடி உங்களை பாதுகாக்க அவர்கள் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். ஐயா, அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்திலே நிச்சயமாக தேவதூதன் கொர்நேலியுவை பார்த்து அற்புதமான வார்த்தைகளை சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, கொர்நேலியுவோடு அற்புதமாக பேசிய அதே தூதன் பேதுருவோடு பேசி பாருங்கள், அவர்களுக்குள்ளே ஒரு இணைப்பை உண்டு பண்ணுகிறார். இன்னும் அப்போஸ்தலர் 12:7 பார்த்தீர்களேயானால், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். எங்கே என்று கேட்டீர்களே ஆனால், பேதுருவை சிறைச்சாலையிலே அவர்கள் சங்கிலிகளினால் கட்டி வகுப்புக்கு 4 பாதுகாவலர்களை போட்டு ராணுவ வீரர்கள் அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா, அந்த ராத்திரி வேளையிலே 4 வகுப்பு பாதுகாவலையும் தாண்டி அங்கே தேவ தூதன் வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். அவனுடைய சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டிக்கொண்டு உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரங்களை போர்த்துக் கொண்டு என் பின்னே வா. ஓ மைட்டி காட்! பாருங்கள், அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்த பொழுது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். தூதன் அவர்களை விட்டு போய்விட்டான் என்று பார்க்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த அற்புதமான தேவதூதர்கள் உங்களை நடத்த முடியும், உங்கள் பிள்ளைகளை நடத்த முடியும். விசுவாசியுங்கள். இவர் உங்களுக்காக பணி செய்கிற பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்படுகிற, தேவனால் அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். இவர்கள் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் அவருக்கு, கர்த்தருக்கு பயந்தவர்களாய் காணப்படும் பொழுது நிச்சயமாய் உங்களை எந்த சிக்கல்கள், சிரமங்கள், மகா கொடிதான ஆபத்துகளிலே எந்த வழியிலும் உங்களுக்கு தப்பிச் செல்ல இடமே இல்லை, வழியே இல்லை என்கிறதான சூழ்நிலையிலே இந்த தூதர்கள் காணப்படுவது நிச்சயம். ஐயா, சாதாரண நேரங்களில் தூதர்களை பார்க்க முடியவில்லையே அல்லது தூதர்களோடு பேச முடியவில்லையே என்று கவலைப்படாதிருங்கள். நீங்கள் கண்டாலும் சரி, காணாவிட்டாலும் சரி, நீங்கள் உணர்ந்தாலும் சரி, உணராவிட்டாலும் சரி, நிச்சயமாய் உங்களை பாதுகாக்கும்படி, உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும்படி கர்த்தரே தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலினால் தைரியமாயிருங்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 5:19 வாசித்தீர்களே ஆனால், அங்கே அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறையிலே அடைத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தான் என்று வாசிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் இந்த அற்புதமான தூதர்கள் உங்களுக்காக பணி செய்வார்கள். நிச்சயமாய் அவர்கள் உங்களுக்காக பணி செய்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாப்பார்கள். ஐயா, மரியாளோடு பேசின, எலிசபெத்தோடு, யோசேப்போடு, சகரியாவோடு பேசின, இன்னும் ஸ்திரீகளோடு பேசின, ஓ லார்ட், இன்னும் யாக்கோபோடு பேசின தூதன் என்னோடு பேசுவானா என்று நீங்கள் கேட்டீர்களே ஆனால், நிச்சயமாக பேச முடியும். ஆனால் ஒரு காரியத்தை நீ நிச்சயமாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்திலே தூதர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாய் இருப்பார்கள், உங்களை நடத்துவார்கள், உங்களை கைவிடாதபடி பாதுகாக்க கர்த்தரே உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் அவர் நிச்சயமாய் தம்முடைய தூதர்களை வைத்திருக்கிறார். மாற்றமே இல்லை. ஆனால் மரியாளோடும், யோசேப்போடும், எலிசபெத்தோடும், சகரியாவோடும், இன்னும் அந்த ஸ்திரீகளோடும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் தூதர்கள் பேசிக் கொண்டிருக்கவில்லை. ஐயா, அவசியமான நேரங்களிலே தப்பிச் செல்ல வழியே இல்லாத அல்லது நல்ல தேவ பிள்ளைகள் முடிவெடுக்கவே முடியாத நேரங்களிலே, ஓ எப்படி இந்த இடத்தில் இருந்து, ஆபத்தில் இருந்து, இந்த சிறைச்சாலையில் இருந்து தப்பிச் செல்ல வழியே இல்லை என்கிறதான வேளையிலே தேவ தூதர்கள் காணப்படுவார்கள். அவருடைய ஊழியத்தை நீங்கள் பார்க்க முடியும். அல்லாத நேரங்களிலே நிச்சயமாக நீங்கள் நம்புங்கள், நிச்சயமாக உறுதியாக விசுவாசிக்க முடியும். அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள், அவர்கள் நமக்காக வேலை செய்வார்கள். நிச்சயமாக உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர்கள் பாதுகாப்பார்கள். எந்த சூழ்நிலையில் நீங்கள் தப்பி போகாதபடி அவர்கள் உங்களோடே இருப்பார்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக இந்த தூதர்கள் உங்களுக்காக வழக்காடவும்
யுத்தம் செய்யவும் உங்களை நடத்தவும் முடியும். நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது அநேக முறைகளிலே ஐயா உம்முடைய தேவ தூதர்களை அனுப்பி என் பிள்ளைகளை நீ பாதுகாக்க வேண்டும். எங்கோ இருக்கிற என் மகளை, எங்கோ இருக்கிற என் மகனை அவர்கள் எங்கும் அவர்கள் கால்கள் இடறிவிடாதபடி, என் கணவனை யாரும் எங்கும் பிடித்து மறித்து விடாதபடி, அல்லது ஏதோ சிக்கலிலே என் கணவன் அகப்பட்டுக் கொள்ளாதபடி, என் மனைவி அகப்பட்டுக் கொள்ளாதபடி, என் மகனோ அகப்பட்டுக் கொள்ளாதபடி உம்முடைய தூதர்கள் எங்களுடைய பிள்ளைகளை தாங்கிக் கொண்டு போகும்படியாய் ஐயா எங்கள் பிள்ளைகளோடு பேசும்படியாய். ஒருவேளை நாங்கள் சொன்னார் கேட்காத பிள்ளைகள், எங்கள் வார்த்தைகளை கீழ்ப்படியாத, எங்கள் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காத பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக தேவதூதனே இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். என் தெய்வமே, நிச்சயமாய் உம்முடைய தேவதூதர்களை அனுப்பி என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை, குடும்ப உறுப்பினர்களை பாதுகாக்கும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா என் அன்பு சகோதர சகோதரிகள், இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவருடைய பிள்ளைகளும் எங்கும் எதிலும் கெட்டு போகாதபடி தேவ தூதர்கள் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களுக்கு வரவேண்டிய நல்ல காரியங்களை தடுக்கிற, இவர்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை தடுக்கவும் கெடுக்கவும் போராடுகிற இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் பிடித்துக் கொண்டு போக வல்லுரு போன்று அலைந்து கொண்டிருக்கிற, சிங்கம் போல் அலைந்து கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத சத்துருகளின் அந்தகார வல்லமைகளிலும் இருந்து இவர்களை விடுவிக்கும்படியாய், சிறைப்பட்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் கர்த்தருடைய பரிசுத்த தூதர்கள் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா அந்தகார சக்திகளும் வேறறுக்கும்படியாய் தேவ பட்டயத்தை, பரிசுத்த ஆவியின் பட்டயத்தோடு பட்டயம் ஏந்திய தூதர்கள் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் பாதுகாக்க சூழ நின்று பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. உதவியே இல்லாத, தப்பிச் செல்ல வழியே இல்லாத, சிறைப்பட்ட அனுபவம் போன்று காணப்படுகிற பிள்ளைகளோடு என் தேவதூதர்கள் இறங்கி வேலை செய்யும்படியாய், பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். முடிவெடுக்கவே முடியாத சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு முடிவெடுக்கிற ஞானத்தை, புத்தியை, விவேகத்தை கொடுக்கும்படியாய் நிதர்சனமாய் தேவதூதர்கள் இறங்குகிறதையும் ஏறுகிறதையும், பரலோகத்தில் இருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இவர்கள் காணும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மரியாளை பார்த்து பயப்படாதே என்று சொன்ன தேவதூதன், ஆமென், அது போன்ற நல்ல காபிரியல் போன்ற நற்செய்திகளை கொண்டு வருகிற தூதர்கள் கடந்து வருவார்களாக. லார்ட் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மிகாவேல் போன்ற அற்புதமான தூதர்கள், பாதுகாக்கிற தூதர்கள் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய், இவர்களை சூழ பாளையம் இறங்கி இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக, இவர்கள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியின் அனுக்கிரகம் இவர்களோடு இருக்கும்படியாய், என்றென்றும் எங்களுடனே இருக்கிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே உம்முடைய பிள்ளைகளை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு தெய்வீக அனுக்கிரகம், கிருபையும் சமாதானமும் சூழ்ந்து கொள்ளட்டும். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நம்புங்கள், உங்களை சுற்றிலும் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக தேவதூதர்கள் இருக்கிறார்கள். உங்கள் கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிவார்கள். தேவனுடைய நாமத்தின் நிமித்தம், இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் வேண்டிக் கொள்ளுவதை செயல்படுத்த அவர்கள் வாஞ்சையாய் ஆவலாய் காத்திருக்கிறார்கள் என்பதிலே சந்தேகம் இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் நிச்சயமாய் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.